அவர் இப்படி பண்ணிடுவார் அப்படி பண்ணிடுவார் அப்படின்னாக்கா உங்களுடைய பயம் தான் கண்ணில் தெரியுது. இவங்களுடைய பயம் கொலை நடந்துருச்சு, உடனே இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களுடைய கடந்த கால ஆட்சி காலம் நடந்திருக்கா? பயம்ன்றதை தாண்டி இருக்க விஷயத்த சொல்றாங்க. அவங்களால அதை ஜீர்ணிக்க முடியல, அதனால ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலுமே இப்போ பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் விஷயம் ஒரு பெரிய விஷயம். அங்கங்க நிறைய கரண்ட் கட் ஆகுறது, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கிட்ட கரண்ட் இல்லாம போறது, மக்கள் அவதிப்படுறது, அது இந்த வெயில் காலத்துல அப்படின்றப்போ அது இருக்க விஷயம் தானே, அதை தானே சொல்றாங்க. சரிங்களா, அவர் அப்டேட் ஆகிட்டு சிஎம் ஆகிட்டாரு. கடந்த காலங்களில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது கரண்ட் கட் ஆகலையா? அணிலெல்லாம் போயிட்டு கம்பியை கட் பண்ணுறத கதெல்லாம் சொன்னாங்களே, அப்போல்லாம் தெரியலையா உங்களுக்கு? தான் கரண்ட் கட்டாது இருவதான், பட் அது ஒரு அறிவிப்போட இருக்கலாமே அப்படிங்கறத. அறிவிப்பு என்னங்க? நான் வெடிக்க போறேன்னு சொல்லி கரண்ட் முன்கூட்டி சொல்லிட்டாங்க வரும். ஆக முடியல. அப்போ மக்கள்கிட்ட ஒரு கிரேஸ் இருக்கு. அந்த சினிமா மோகம் மக்கள் கிட்ட இருக்கு. சினிமா மோகம் இதுக்கு முன்னாடி நடந்த ஜெயலலிதா யாரு? டிவிக்கே ஜெயிக்காது அப்படின்ற ஒரு மனநிலை தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. இன்னும் அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க, எல்லா கட்சியும் டிவிக்கே கூட தான் இருக்கும். எவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, நீங்க பார்க்க தானே போறீங்க. ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகளுக்கு விஜய் அவர்கள் பாடம் எடுத்துட்டு இருக்காரு, சமூக நீதி பாடம் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க வாயால சொன்னீங்க, அவர் வாழ்க்கையில நடந்து காட்டுறாரு. சமூக நீதி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு இது நீங்க பண்ணிருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இப்போ வந்துட்டு சிஎம் விஜய் அவர்களை பத்தி தான் நிறைய எங்க பார்த்தாலும் அந்த பேச்சுக்கள் தான் இருக்கு. பொதுவா வந்து புதுசா ஒருத்தவங்க ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 6 மாச காலம் வந்து அந்த ஹனிமூன் பீரியட். ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த கத்துக்கிறதுக்கான ஒரு காலம். ஆக்சுவலா அரசியல் கத்துட்டு தான் வரணும், வந்து கத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இது ஒரு ரூலாவே இருக்கு. அந்த 6 மாசத்துல அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்து பொறுமையா அதுக்கப்புறம் அந்த விமர்சனங்கள் வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இப்ப அவரு பதவியேற்று ஒரு 16 நாட்கள் இருக்கும். இப்பவே நம்ம நிறைய விமர்சனங்கள் பார்க்க முடியுது அவர் மேல. திமுக சார்புல இருக்கட்டும், அதிமுக சார்புல இருக்கட்டும். இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? விமர்சனங்கள் வந்து திமுக தலைவராகட்டும், எடப்பாடி ஆகட்டும், தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை மேலே கடுமையான விமர்சனம் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அவங்க ஒரு விஷயம் எதிர்பார்த்தாங்க. விஜய் வந்து வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலை. ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து அவங்களுக்குலாம் மாறினதுனால இப்போ அந்த ஹனிமூன் பீரியட்ன்ற சொல்லக்கூடிய அந்த டேர்ம்ஸ் வந்து உடைச்சிடுறாங்க. அதையே வேண்டாம். ஆமாம், அந்த டேர்ம்ஸை உடைக்கிறாங்க. அந்த ஹனிமூன் பீரியட்ன்ற வார்த்தை இப்போ யாருடைய வாயிலும் வரலையே. அவருடைய வெற்றியை வந்து ஜீர்ணிக்க முடியல, பல பேரால் ஆனா ஜீர்ணிக்க அப்ப முடியல. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, 6 மாத காலம் நாங்க கவனிப்போம் அவங்களோட ஆட்சிய. கவனிச்சாரு. அவருடைய இந்த முதல்வருடைய இந்த இது இருக்குல்ல, அந்த ஸ்பீடு, 2வது மக்களுக்கு உண்டான நலன் இருக்குல்ல, அந்த நலனில் அவர் அதிகமான அக்கறை எடுக்கிறதா தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நடிகர் விஜயா வந்து அவர் மேலே 1008 விமர்சனங்கள் இருந்தாலும், டிவிகே உடைய தலைவராக விஜய் மேலே எனக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும், தமிழக முதல்வராக அவர் இன்னைக்கு வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். ஓகே. இப்ப என்னன்னா வந்துட்டு, விஜய் அவர்கள் வந்து நெறைய வாக்குறுதிகள் குடுத்தாரு தேர்தலுக்கு முன்னாடி. பட் அவரு சொல்றது ஒண்ணா இருக்கு, இப்ப செய்யறது ஒண்ணா இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு ஒரு அதிருப்திய பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, அதுல முதல்ல வந்துட்டு அந்த கரண்ட் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 500 யூனிட் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீ. அதுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு. அதுக்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு 100 யூனிட் தான் ஃப்ரீ அப்படின்னாங்க. அதே மாரி இந்த கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், இந்த மாரி சில விஷயங்கள்ல ஒரு அதிருப்தி தெரிவிக்கிறாங்க மக்கள். அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிருப்தி தெரிவிக்கிறாங்கன்றது உண்மைதான். அது மக்கள் தெரிவிக்கிறாங்க. மக்களுக்கு பின்னாடி இருந்து யார் கிளப்பி விடுறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. ம், ம். அதாவது கடந்த காலங்களில் வந்து ஒரு 100 யூனிட் ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்போ வராத அதிருப்தி இப்போ 200 யூனிட் இலவசமாக தராங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு அதிருப்தி வருதுன்னா என்ன காரணம் இருக்கும்? இப்போ 200 யூனிட் ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா தானே மக்களுக்கு வந்து அவர் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு. இதில் அதிருப்தி இல்லை. அதிருப்தியான மக்கள், அதிருப்தியான அரசியல்வாதிகள் மற்றவங்களை வந்து மக்களை வந்து கிளப்பி விட்றாங்க. இல்ல அவர் அப்ப வாக்குறுதி குடுக்கும்போதே அத சொல்லியிருக்கலாமே. 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ கடந்த அப்படின்னு. காலங்களில் எல்லா அரசியல்வாதியும் அப்படி சொல்லிட்டு தான் செஞ்சாங்களா? ஒன்றும் இல்லை. கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்? இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து நாங்கள் விடுதலை பண்ணுவோம்னு சொன்னார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு வார்த்தையாவது பேசினாரா? அவர் என்ன சொன்னார்? கவர்னர்கிட்ட நாங்கள் அனுப்பியிருக்கோம், கவர்னர் கையெழுத்து போட்டாருனாக்கா நாங்கள் விடுதலை பண்ணுவோம்னு சொன்னார்ல. அப்போ இந்த கேள்வியை நம்ம அங்கே முதல்ல வைக்கல. அவர் வந்து அந்த வாக்கு கொடுக்கும்போதே நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு கவர்னர் இருப்பார், அந்த கவர்னருக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம், அனுப்பி வச்சு அவர் சைன் பண்ணிட்டாருன்னா நாங்கள் விடுதலை பண்ணுறோம் நீங்கள் சொல்ல வேண்டியதானே? திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்ல வேண்டியது, நான் சொல்லலைல்ல. இன்னைக்கு விஜய் அவர் மேலே வந்து அதிகமான குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஜீர்ணிக்க முடியலன்னு தான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். இப்போ நானே அதாவது ஒரு பிரமிப்பை தான் பார்த்தேன்.
ரமேஷ்னு சொல்ல ஒரு சின்ன வயசு பையன் தான் இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு. விஜய் பாலாஜின்ற கூட சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு அமைச்சராகவும் ஒரு எம்எல்ஏவும் இருக்குன்றது வந்து பல பேரால வந்து ஜீர்ணிக்க முடியல. நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரமிப்பா தான் இருந்துச்சு. என்னடா சின்ன சின்ன பசங்களாம் வந்து அமைச்சரா வராங்க, எம்எல்ஏ வராங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. நம்ம இந்திய தேசிய லீக் கட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுறது. விஜய் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா தப்பு தான். அதான் சொல்லணும். அவர் நடிகராக இருக்கும்போது அவர் மேலே எங்களுக்கு 1008 விமர்சனங்கள் இருக்கு. டிவிகே தலைவராக இருக்கும்போது அவர் மேலே 1008 விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் தமிழக முதல்வராக அவர் மேலே விமர்சனம் வைக்கிறதுக்குண்டான நேரம் இன்னும் வரல. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசமாவது கொடுக்கணும். அவர் வந்து கையெழுத்து போடும் போதே 2-3 விஷயத்த முன் வச்சு போறாரு. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் நாங்கள் மூடுவோம்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த அரசு போட்டுச்சா? பட் ஆனா திமுக ஆட்சியிலேயும் மதுபான கடைகள் மூடப்பட்டது. எத்தனை கடைகள் மூடினாங்க சொல்லுங்க பாப்போம். 200 அந்த மூடிட்டு பேக் டோர்ல திறந்தாங்களா? ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் பண்ணாங்க. இப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா சந்து கடைகள் திறக்கப்படும். இப்பவுமே நம்ம அன்புமணி அவங்க இல்ல சௌமியா அன்புமணி அவங்க அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சொன்னாங்க, சந்து கடைகள் திறக்கப்படும். நீங்க என்னதான் முன்னாடி க்ளோஸ் பண்ணாலுமே தெருவுக்கு தெரு சந்துக்குள்ள விற்கதான் செய்யறாங்க. இல்ல அதை நீங்க திறக்கப்படும் சொல்லிட்டு சௌமியா அன்புமணி தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது தமிழக முதல்வர் வந்து உறுதிப்படுத்தினாரா? நாங்க திறப்புன்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காரா? இல்ல அவர் உறுதிப்படுத்த கிடையாது. ம். ஆனா அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிதான் அவங்க ஒரு கோரிக்கை தான் கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை அவர் மறுபரிசீலனை பண்ண போறாரு. அவர் தமிழக முதல்வராக இருக்கிறாருனாக்கா அவர் கடையை மூடணும்னா கடையை மூடுறது தான் அவருடைய நோக்கமா இருக்கு. அதனால தான் வந்தோடனே அவர் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட கடைகளை வந்து அவர் வந்து மூடணும்னு சொல்லிட்டு உத்தரவு போறாரு. ஏன்னா வந்தோடனே அவர் நான் முதுமையான மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லையே. சொல்லாமலே வந்தோடனே இந்த ஒரு விஷயத்தை செய்யறாருல்ல. அதுதானே தான் அதாவது ஒரு மனிதர் ஒருத்தர் வராரு, அரசியலுக்கு வராரு, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷத்துல வந்து முதல்வராக வராரு அப்படின்னும் போது அவர் வந்த உடனே என்ன செய்யறாருன்றதை முதல்ல பார்க்கணும். இதுல எனக்கு பிடிச்சது செய்யறாரா, உங்களுக்கு பிடிச்சது செய்யறாலாம் பார்க்கக்கூடாது. மக்களுக்கு பிடிச்சிருக்கா அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ கிட்ட 700க்கும் மேற்பட்ட கடைகளை அவர் மூடுறாருன்றது பெரிய விஷயம். அவங்க பேக் டோர்ல தொடர்ந்து அதுக்குண்டான விமர்சனம் நம்ம நாளைக்கு வைப்போம். இப்போ சௌமியா அன்புமணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை அவங்க மறுபரிசீலனை பண்ண போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுக்காக வந்த உடனே வந்து அவர் இப்படி பண்ணிடுவார் அப்படி பண்ணிடுவார் அப்படின்னாக்கா உங்களுடைய பயம் தான் கண்ணில் தெரியுது. இவங்களுடைய பயம். இவங்க எடுத்த உடனே பாருங்க அந்த கொலை நடந்துருச்சு. உடனே இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களுடைய கடந்த கால ஆட்சி காலம் நடந்திருக்கா? எவ்வளவு வேகமா நடந்திருக்கு? அதை இல்ல, நீங்க பார்க்கணும். பயம்ன்றதை தாண்டி இருக்க விஷயத்த சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்களால அது ஜீர்ணிக்க முடியல. அதனால ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலுமே இப்போ பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் விஷயம் ஒரு பெரிய விஷயம். அங்கங்க நிறைய கரண்ட் கட் ஆகுறது. ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரத்துக்கிட்ட கரண்ட் இல்லாம போறது, மக்கள் அவதிப்படுறது. அது இந்த வெயில் காலத்துல அப்படின்றப்போ அது இருக்க விஷயம் தானே. அதை தானே சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து இன்னமும் வந்து முதல்வர் விஜயை வந்து நடிகர் விஜயா பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அவர் அப்டேட் ஆகிட்டு சிஎம் ஆகிட்டாரு. கடந்த காலங்களில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது கரண்ட் கட் ஆகலையா? அணிலெல்லாம் போயிட்டு கம்பியை கட் பண்ணுறத கதெல்லாம் சொன்னாங்களே, அப்போல்லாம் தெரியலையா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில் கரண்ட் கட்டு நடந்ததே கிடையாதா? அதுக்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சி தோத்து போனதுக்கு முக்கியமான காரணமே பவர் கட் தான் சொன்னாங்க. இப்போ அது இல்லாமல் நீங்கள் கடந்த காலங்களில் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாகவே வந்து வெப்பநிலை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டு தான் இருக்குது. வெளியே யாராலையும் தலை காட்ட முடியல, வெளியே வர முடியல. இது மாதிரி சூழ்நிலை என்னன்னாக்கா எல்லாமே வீட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும்போது ஏசி தேவை அதிகப்படியான வந்து கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது கரண்ட் பிளாஸ்ட் ஆகிறது சகஜம் தான் எல்லா இடத்துலையும். ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இருக்குல்ல, இந்த கெப்பாசிட்டி தான் இங்கே ரன் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. அதையும் தாண்டி வரும்போது கரண்ட் கட் ஆகுறது இயல்பு தான். அது போக போக தானே சரி செய்வாங்க. அவர் அமைச்சரவை அப்போ தானே முடிச்சிருக்காரு. அமைச்சரவை எல்லா அது காலத்திலும் இயல்புதான். கரண்ட் கட்டாது இயல்புதான். பட் அது ஒரு அறிவிப்போட இருக்கலாமே அப்படிங்கறதா. அறிவிப்பு எந்த ஒரு நாங்க அறிவிப்புமே இல்லாம நான் வெடிக்க போறேன்னு சொல்லி கரண்ட் முன்கூட்டி சொல்லிட்டாங்க வரும். கரண்ட் இல்லங்க. அந்த துறை சார்ந்த ஒருத்தவங்க இந்த மாதிரி சில துறை விஷயங்கள் எப்போ அமைச்சாங்க? ஒரு 16 ஆக்சுவலா அது இல்ல இப்போ இல்ல ரீசெண்டா அமைச்சரவை இப்போ தானே அமைச்சிருக்காங்க. அமைச்சிருக்காங்க. வந்திருக்கிறவங்களாம் புது யங்ஸ்டர்ஸ். அவங்களாம் ஸ்டடி பண்ணி முதல்ல நிற்கணும். நின்னதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சர்வே பண்ணணும். சர்வே பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் நடக்குதுன்றது தெரியும். அதுதான் டிவிக்கு மேல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமே இதுதான். ஏன்னா வந்துட்டு நீங்க இங்க வந்து கத்துக்கிறீங்களே, தெரிஞ்சுதானே அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அதுவா தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் இப்ப நீங்க சொல்ற விஷயங்களும் இருக்கு இல்லையா? ஒன்றும் இல்லை. அவங்க வந்து கத்துக்கட்டும், கத்து நல்லகண்ண ஐயா தெரிஞ்சுக்கட்டும். ரொம்ப நல்லவர். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் அரசியல் அவருக்கு தெரியாத அரசியல் வந்து மொத்த அரசியல் கட்சி தெரியாது. அவரால் வர முடிஞ்சா? ஏன் முடியல? இங்க நல்லவனா இருக்கிறது முக்கியம் கிடையாது. வல்லவனாவும் இருக்கணும். அரசியலுக்கு வந்து எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க கத்துக்க முடியும். வரும்போது யாரும் வந்து தாயுடைய வயிற்றுலேருந்து அரசியலில் கத்துக்கிறது வார்த்தை கிடையாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது நடந்த விஷயம். மீடியா பொய்யெல்லாம் சொல்லலை. நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 12-13 வயசு பையன் இருப்பான். ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கான் சைக்கிளில். இன்னொரு பையன் ஓட்டுறான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அந்த பையன் வந்து உட்காந்து பேசிட்டு அமைச்சரவை பண்ணாங்கல்ல, அன்னைக்கு வந்து அந்த பையன் நான் வாக்கிங் போகும்போது அந்த பையன் பேசிட்டு போகிறான். சைக்கிளில் போகும்போது பேசிட்டு போகிறான். எனக்கு காதில் கேட்குது. இதுமாரி ஐயுஎம்எல் வந்து மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்களாமே. எத்தனை வயசு இருக்கும் அந்த பையனுக்கு? 12 வயசு இருக்கும். இது நடந்தது, சத்தியமாக நடந்தது சொல்கிறேன், பொய்லாம் சொல்லலை.
அதுக்கப்புறம் ஆமாம் விசிகா வந்துட்டாங்கப்பா, விசிகா வந்து மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 15 வயசு பையன் அன்னைக்கு அரசியல் பேசுகிறான் அப்படின்னா நாளைக்கு அவனோட ஃபியூச்சர் மாத்துறது யாரு? இல்ல இது வந்து யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு இளைஞர்களா இருக்கட்டும், அந்த ஒரு உருவாக்குறாங்கல்ல. டீனேஜ் பசங்க கூட அரசியல் ஆமா. அவங்க பேசுறாங்க. அரசியல் அத கத்துக்காம மறுக்க உள்ள வேணாங்க. வந்திருந்தாலும், இன்னைக்கு பல பேருக்கு வந்து அவங்க அரசியல் கத்துக் குடுக்குற ஒரு சூழ்நிலைய உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, போங்க, வாங்கன்னு சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அவங்களுக்கு வந்து விஜய் பிடிச்சிருக்கு. 2வது அவருடைய அரசியலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு பொதுமக்களா இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க வந்த உடனே எங்களுக்கு பெண்களுக்கு 2500 தரேன்னு சொன்னீங்க, போனீங்க வந்தீங்க. இன்னைக்கு பொதுமக்கள் சப்போர்ட் பண்றாங்க. பொதுமக்களே சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? கொஞ்சம் கால அவகாசம் குடுங்க விஜய் அவர்களுக்கு. நாங்க சொல்லல. பொதுமக்கள் சொல்றாங்க. கால அவகாசம் குடுங்க. ஏன் நீங்க அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு, எந்த மக்கள் அந்த இலவசத்த வாங்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அதே மக்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா இது எவ்வளோ நாள் நீடிக்கும்? அதாவது இந்த சப்போர்ட்னால தான் அவர் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. ஒரு மாற்றம் வேணும்னு எல்லாருமே நெனச்சிருக்காங்க. அதனால அவர் சிஎம் ஆயிருக்காரு. இந்த சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா இது எத்தன நாளுக்கு நீடிக்கும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க? அவர் கத்துட்டே இருக்காரு அப்படின்றப்போ. மேடம் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து நான் அவருடைய மூவி லைன்ல பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல வந்து விஜய் எல்லாம் அவ்வளோதான். ஒரு சரியான ஆளே கிடையாது. நடிக்கிறதுக்கு ஒண்ணும் கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னு 1008 விமர்சனங்கள் வந்துச்சு. நான் உங்க நேயரெல்லாம் பார்க்கும்போது நான் டிவி கேட்காரன்னு நடிச்சுக்க போறாங்க. எனக்கு டிவி கேலாம் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் ஃபேக்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத நம்ம பேசி தானே ஆகணும். ஆனா அன்னைக்கு விமர்சனம் பண்ணவங்க தான் இன்னைக்கு என்ன பண்ணாங்க, அவர் வந்து பெரிய ஒரு லீடரா, ஒரு தலைவனா எடுத்து கொண்டாடுனாங்க திரையுலகத்துல. அதுபோல இன்னைக்கு அரசியல்ல வந்து அவர் பயணிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல ஒரு முதல்வர் ஆறாரு மேடம். இன்னைக்கு பல பேர் கட்சி ஆரம்பிச்சு 35 வருஷம், 40 வருஷமா வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல உங்களுக்கே தெரியும். எந்தெந்த கட்சி நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஆக முடிஞ்சுச்சா? ஆக முடியல. அப்ப மக்கள்கிட்ட ஒரு கிரேஸ் இருக்கு. அந்த சினிமா மோகம் மக்கள் கிட்ட இருக்கு. சினிமா மோகம் இல்லன்னு நான் சொல்ல இதுக்கு மாட்டேன். முன்னாடி நடந்த ஜெயலலிதா யாரு? அத நான் சொல்ல அது ஆமா சினிமா மோகம் என்ன இருக்கதால தான் அப்படின்னா, அங்க இருந்து வரவங்க அதான் நீங்க நீங்க வந்துடுறாங்க. வரும்போதே கேட்டு போட்டு தடுக்கிறது. சினிமாக்காரன், சினிமாக்காரன், சினிமாக்காரன். அரசியல்வாதிங்க இன்னைக்கு எத்தன பேர் சினிமாக்காரன்னு சொல்லுங்க? இன்னும் சொல்லப்போனா, நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா கூட அந்த சினிமா துறையில இருந்தவர் தான். அவருடைய மகன் சினிமா கலைஞர் துறையில அவர்களுமே எல்லாருக்கும் தெரியும். ரைட்டரா இருந்திருக்காரு. அவர் ரைட்டரா இருந்திருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சினிமா துறையில இருந்தவங்க தான். எம்ஜிஆர் அவர்களும் சினிமா துறையில இருந்தவங்க தான். இதுல யார் சினிமா துறை இல்லாம வந்தவங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல இருந்து தான் வராங்க. அதான் நான் சொல்றேன். அதனால தான் நமக்கு மத்தியில வந்து ஒரு சினிமா முகம் இருக்க தான் செய்யுது டிஃபால்ட்டா. அத ஆமா, மறுக்கவே முடியாது ஆமா. யாருமே. அது விஷ ஊசி மாரி இவங்களுக்கு சின்ன வயசுலயே ஆமா. போட்டு போட்டு வளர்த்துட்டாய்ங்க. அத பார்த்து பார்த்து மக்களும் பழகிட்டாங்க. எந்த விஷயத்த எம்ஜிஆர் செஞ்சாரோ, திரையில வந்து மக்களுக்கு நல்லது செய்யற மாரி காமிச்சுட்டு, ஏதோ ஒரு விஷயம் அவர் செஞ்சாரா இல்லையா எம்ஜிஆர்? அது மறுக்க முடியாது. நல்லதோ, கெட்டதோ, நல்ல விஷயம் நெறைய செஞ்சிருக்காருன்னு மக்கள் மனசுல ஆழமா ஊறிட்டு இருக்குல்ல. அதுபோல விஜய் செய்ற மக்கள் நம்புறாங்க. நம்புற மக்களுக்கு நல்லது செய்யட்டும். கண்டிப்பா. இப்போ விஜய் அவர்கள் அந்த அமைச்சரவையில வந்து ஐயுஎம்எல்க்கு வந்து ஒரே ஒரு சீட்டு தான் ஒதுக்கியிருக்காரு அப்படிங்கிறதுமே வந்துட்டு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவர் சொன்ன விஷயம் வந்து எப்படின்னாக்கா, அவர் கூட்டணியில வரல. ஐயுஎம்எல் ஆரம்ப காலத்துல வந்து கூட்டணியில வரல. தேர்தல சந்திக்கும்போது வரல. இப்போ வந்து சீட்டு பற்றாக்குறையால வந்து ஏதோ ஒரு காரணத்துல வந்து ஐயுஎம்எல் வந்து டிவிகேக்கு ஆதரவு குடுத்துருக்காங்க. ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி கடனா தான் அமைச்சர் பதவி குடுத்துருக்காங்கன்றதும் நம்ம பார்க்கலாம். 2வது வந்து அவர் சொன்ன ஒரு தாரக மந்திரமாவே நான் சொல்லுவேன். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது முன்னாள் முதல்வர் அந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னாக்கா, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. தமிழ்நாட்டுடைய அரசியல பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்த வாய்ப்ப உருவாக்குறாருல்ல. வாய்ப்பே இல்ல நீங்க எல்லாம் சொன்னீங்க. அதிமுகவும் சொல்லிச்சு, திமுகவும் சொல்லிச்சு. ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறுவதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு சொல்லி சொன்னாங்க. வாய்ப்பு உருவாக்கியிருக்காருல்ல. இப்ப இத்தன வருஷமா நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு எதிர் சக்தியா நின்னு ஒருத்தர் அரசியல் பண்றாருன்னா, உங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகளுக்கு விஜய் அவர்கள் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. சமூக நீதி பாடம் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க வாயால சொன்னீங்க. அவர் வாழ்க்கையில நடந்து காட்டுறாரு. சமூக நீதி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு. ஐயுஎம்எல் குடுத்துருக்காங்க. சிறுபான்மை பிரிவுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 அமைச்சருக்கு மேல குடுத்துருக்காங்க. அப்புறம் பிற்படுத்த மக்களுக்கு எஸ்சி, எஸ்டி அந்த இதில குடுத்துருக்காங்கல்ல. இது நீங்க பண்ணியிருக்கீங்களா? இப்ப இவர் இந்த அமைச்சரவையில சீட்டு குடுத்ததால இவங்களுடைய ஆதரவுலாம் இஸ்லாமியர்களோட ஆதரவும் சரி, விசிக இருக்கவங்களுடைய ஆதரவும் சரி, இப்படியே டிவிகேக்கு வந்துருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னாக்கா, ஆரம்ப காலத்தில வந்து டிவிக்கு வரதுக்கு முன்னாடி, ஒரு ஆப்ஷன் இல்லாம ஒரு சமூகமா தான் வந்து இஸ்லாமிய சமூகம் இருந்துச்சு. எந்த அளவுக்குனாக்கா, அ திமுக தான் வந்து இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடத்தனம். நான் என்ன பொறுத்தவரைக்கும் சொன்னா அது மூடத்தனம் தான் சொல்வேன். பாதுகாப்புனா என்ன பாதுகாப்பு? இஸ்லாமிய மக்கள் மூலியமா தான் நீங்க வாக்கு அரசியல் பண்றீங்க. இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டு முழுமையா அறுவடை பண்ணி தான் நீங்க ஆட்சி அதிகாரத்துல உட்கார்றீங்க. அப்போ உங்களுக்கு தானே இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்பு. நீங்க எப்படி இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? இஸ்லாமிய மக்கள் இல்லன்னா, இன்னைக்கு கூட பாருங்க அவங்க பெரும்பான்மை அவங்க ஜெயிச்சிருக்க ஒரு தொகுதிலாம் வந்து இஸ்லாமிய மக்களுடைய தொகுதி தான். அங்க வந்து கன்சாலிடேட் பண்ணிடுறாங்க. அந்த வாக்கு வந்து கன்சாலிடேட் பண்ணி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா அந்த மக்களுக்கு இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தா, எதுவுமே செய்றது கிடையாது. கடந்த கால அவர் சொன்ன வாக்குறுதியில மிக முக்கியமான 2 வாக்குறுதி, இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்க விடுதலை பண்ணுவோன்ற ஒரு வாக்குறுதி ஒண்ணு. 2வது வாக்குறுதியா வந்து 3.5 இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்ட
அழிஞ்சாக நான் மாற்றி தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ரெண்டுமே அவர் செய்யலையே. ஆனா அவங்க மோஸ்ட்லி இஸ்லாமியரோட ஆதரவு டிஎம்கே இருக்கப்போ அவங்களுக்கு தானே இருந்தது. அதுதான் அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இல்லாம இருந்தாங்க. ஏன் எப்பயுமே உங்களுக்கு அதிமுக பக்கம் ஒரு பாஜக இருக்கும். ஓகேங்களா? திமுக பக்கம் பாஜக இருக்காது. அதனால சிறுபான்மையா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஓட்டும், இஸ்லாமியர்கள் ஓட்டும் வந்து திமுகவுக்கு போனது உண்மைதான். இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கும், அது மக்கள் யூஸ் பண்றாங்க. எத்தனையோ இடத்துல வந்து சிறுபான்மை மக்கள் திரும்ப அதே பழைய உருட்டுலாம் உருட்டுனாங்க. இந்த தேர்தலையும் உருட்டுனாங்க. பாருங்க அவர் வந்து பிஜேபி பி டீம்னு சொன்னாங்க. சரி, கடந்த தேர்தலில் என்ன பண்ணாங்க? நாம் தமிழர் கட்சி உருவான போது என்ன சொன்னாங்க? பிஜேபி பி டீம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றது விட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் வந்துச்சு. மக்கள் நீதி மையம் வரும்போது கூட இதே வார்த்தை தான் பயன்படுத்துனாங்க. பிஜேபி பி டீம். புதுசா எந்த கட்சி எந்த கட்சி வந்தாலும் பிஜேபி பி டீம். அப்ப இப்ப மக்கள் நீதி மையம் வந்து கமலஹாசன் அண்ணா அவர் வந்து திமுகல சேர்ந்துட்டாரு. இப்ப என்ன ஆச்சு அது? இப்ப பிஜேபி பி டீம் கிடையாதா? யாரை ஏமாத்திட்டீங்க இத்தனை நாளா? இதே போல இப்ப விஜய சொன்னாங்க. அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? உங்க இந்த பிஜேபி போடான்றதே யாரும் மக்கள் நம்பல இப்ப. இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை சொல்லி சொல்லி வாக்கரசியல் வாங்கிட்டே இருப்பாங்க. மக்கள் தெளிவாயிட்டாங்க இந்த டைம். பிஜேபி வந்தாலும் சரி, எந்த ஜேபி வந்தாலும் சரி, நாங்க பாத்துக்கன்றதுக்காக அவங்க டிவிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப டிவிகே உண்மையாவே சொன்ன மாதிரி டிவிகேக்கும் பிஜேபி ஆதரவு தெரிவிச்சது அப்படின்னா டிவிகேக்கு மக்கள் மறுபடியும் ஏங்க, ஓட்டு அது போடுவாங்க இஸ்லாமிய மக்கள் நம்புறீங்களா? மட்டும் கிடையாது. கிறிஸ்தவ மக்களா இருந்தாலும் சரி, பொது மக்களா இருந்தாலும் சரி, இந்து மக்களா இருந்தாலும் சரி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அகைன்ஸ்டான இருக்கக்கூடிய மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு. அது டிவிகே அப்படியான ஒரு கட்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா இல்ல அவர் அப்ப ஆதரவு அதாவது எதிரான ஒரு கட்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆதரவு தெரிவிக்கிற எதிரான கட்சியா கட்சியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஏடிஎம்கே கொடுத்து அவங்க இது பண்ணியிருக்கலாம். இல்ல அப்பதான் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அது வந்து செகண்ட் பாண்டிச்சேரியில நடந்தது. வச்சு அவங்க இது வந்து பண்ணாங்க. ஃபர்ஸ்டே வந்து காங்கிரஸ் கூட பேசியிருந்தாங்க. அவங்க எலெக்ஷன் சந்திக்கும் போதே காங்கிரஸ் கூட தான் சந்திக்கணும்னு தான் அவங்களோட பிளானா இருந்துச்சு. அது ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போச்சு. இல்ல முதல்ல காங்கிரஸே வந்ததால அந்த கூட்டணி அமைஞ்சது. ஆமா. காங்கிரஸ் அதாவது டிவிகே நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றீங்க. நான் தேர்தல் சந்திக்கும் போதே சொல்றேன். தேர்தல் சந்திக்கும் போதே காங்கிரஸ் உள்ள எப்படியாவது இருக்கணும்னு சொல்லி டிவிக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் சொன்ன காரணத்தால இவங்க ஜெயிக்க மாட்டாங்கிற மனநிலை தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. டிவிக்கே ஜெயிக்காது அப்படின்ற ஒரு மனநிலை தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. இன்னும் அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க, எல்லா கட்சியும் டிவிக்கே கூட தான் இருக்கும். எவ்வளவு உறுதியா சொல்றீங்க இப்படி? ஒன்றும் இல்லை, நீங்க பார்க்க தானே போறீங்க. நம்ம கடந்த வரக்கூடிய தேர்தலில் ஏதாவது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனை கட்சிகள் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவில் வந்து பல பேர் காணாமல் போவாங்க சான்சஸ் நிறைய இருக்கு.